நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் இருக்கக்கூடிய தவத்தாரேந்தல் கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கொட்டம், டீ கொட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டம் இருக்கிற கிராமத்தில் தான் இருக்குது. இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் பெரிய ஊராக இருந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த ஊரில் வெறும் 5 குடும்பங்கள் இருக்காங்க. 4 குழந்தைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. அவங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதுமாதிரி இந்த ஊர் வந்து ரொம்ப பஸ் வசதி கொஞ்சம் கம்மியான கிராமம் தான். இந்த அழிஞ்சு போன கிராமத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கும். அதாவது இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு விவசாய பூமியாக இருந்ததாகவும், இங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படும் விதத்தில் நிறைய வீடுகள் இங்கே இருக்குது. அந்த வீடுகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வழியாக தான் வரணுங்க. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. வந்தோடனே ஒரு வீட்டை பார்க்குறோம் பாருங்க. இந்த வீடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கும், எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்றத பாருங்க. இங்கே வர வீட்டுக்கு வாசலில் போகிற வழி பூரா முள்ளை இருக்கு பாருங்க. முள்ளை பார்த்தீங்களா? வாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த வீட்டுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த வீட்டை எப்படி இருக்குன்னு. இது இங்கிட்ட ஒரு வீட்டுக்கு போகுது. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. இங்கே ஒரு வீடு தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த வீட்டில் வந்து ஆள் இருக்காங்க, குடி இருக்கிறாங்க. எப்படிங்க பாருங்கள், வீடு இடிஞ்சு கிடக்கு பாருங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். செடியெல்லாம் விலக்கி விட்டு உள்ளே போவோம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிராமங்களாக இருந்து இந்த கிராமமெல்லாம் அழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் அநேக கிராமங்கள் இது போல் பேச்சில்லா கிராமங்கள் இருக்குது. இது இப்போ தான் பேச்சு குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா ஆள் வந்து இங்கே கம்மி. இங்கே பாருங்களேன், இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த கால் வந்து ஊண்டிருக்காங்க பாருங்க. கல் ஊண்டி அதுக்கு மேலே வந்து கைன்னு சொல்லுவாங்க. இதை பனங்கையில் ஓடு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணிலே பூசியிருக்காங்க பாருங்க. உள்ளே வந்து பச்சை செங்கல் இருக்குது. மண்ணை வச்சு பூசி அதை அழகாக ஆக்கியிருக்காங்க பாருங்க. இந்த திண்ணையில் இடிஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்க, இதுதான் மெயின் வாசலாக இருந்திருக்கு. இதுதான் மெயின் வாசலாக இருந்திருக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு ஆச்சரியமான விஷயம் இங்கே வந்து பாருங்கள். வாங்க காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் புல்ல இருக்க பையனுங்க கொடுத்து பன்னருவாள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த பன்னருவாள் இங்கே அப்படியே எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்க. இது அப்படியே வச்சுருக்காங்க. வீடு தாவாரத்தில் வச்சுருப்பாங்க. எதுக்கானா ஒரு பூச்சி கீச்சி கடிச்சா அதை எடுத்து அந்த பன்னருவாளை வச்சு கிழிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த பன்னருவாளை வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக தேக்கிலே போட்டிருக்காங்க. தேக்கிலே இருக்குது. இதுவுமே இப்போ இடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோ அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அது 2 குழந்தைங்களோட ஃபோட்டோ இருக்குது பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2 பக்கம் 2 திண்ணை இருக்குது. 2 விளக்கு மாடம் இருக்குது. இந்த நிலையில் பாருங்களேன் எவ்வளவு சித்திரை வேலைப்பாடுகள் உள்ள பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேக்கிலே இருக்குது. கரையான்னா அரிக்கவே இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், இது பனங்கை போட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த மேல் பக்கம் பூரா பலகை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பலகையை கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல் பக்கம் பாருங்களேன், பூரா பலகை, தேக்கு பலகை கொடுத்து மேலே வந்து என்ன சொன்னால் மச்சுன்னு சொல்லுவாங்க. மச்சு, இது வந்து மச்சு போட்ட வீடு. இந்த மச்சில் தான் தானியங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மச்சு தான் இருந்திருக்கு. இது வந்து ஒரு சுத்துக்கட்டு வீடு. இது ஒரு பகுதி. முன்பகுதியை நம்ம பார்த்தா இப்போ 2வது உள்பகுதிக்கு வந்துட்டோம். அது ஒரு ஹாலு. மண் கலையங்கள்லாம் கிடக்கு பாருங்க. ஒரு மண் பானைகள், இந்த பலகைகள்லாம் இருக்குது. இங்கே யூஸ் பண்ண அந்த மண் பாத்திரங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு உடஞ்சி கிடக்கு. 2வது இந்த வீட்டில் ஒரு பாம்பு இருக்கான் உள்ள. நல்ல பாம்பு உள்ளே இருக்கான். போகவும் பயமாக இருக்குது. இப்படியே இங்கிட்ட இருந்து பாருங்களேன், இந்த வீட்டோட அடுத்த பகுதி அந்த பக்கம் இருந்தால் எல்லாம் இடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், பர்ஸ், அவங்க யூஸ் பண்ண பர்ஸு கூட கொண்டு கிடக்கு பாருங்க. இது ஒரு நிலை. அதாவது இது இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி வந்துருக்கு. உள்ளே வந்து ஓப்பன் சைடு இந்த பக்கம் மாதிரி. இங்கே இருந்த பலகைகள்லாம் இழிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா? அப்புறம் கரையாந்துட்டு கிடக்கு பாருங்க. அப்படிங்கப்பா, இது கிச்சனாக இருந்திருக்கு. ஏன்னா இங்கே கறி பிடிச்சிருக்கு. இது ஒரு கிச்சன். இந்த பக்கம் ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு, நடுவில் சென்ட்ரல் வந்து குளிக்க இது பண்ண வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாத்திரம், அந்த மண் பாத்திரங்களை பாருங்களேன் எவ்வளோ பழமையாக கிடக்குன்னு பாருங்கள். மண் பாத்திரங்கள், மேலே ஓடுகள்லாம் பாருங்கள். இந்த ஓப்பன் பிளேஸ் தெரியுதுங்களா? இது இந்த பக்கம் ஒரு ஓடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஓடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஓப்பன் பிளேஸ். நடுவில் காற்று வர்றதுக்காக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்த புறா வந்து பச்சை செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பச்சை செங்கல் புறம் தெரியுதுங்களா? பச்சை செங்கல் புறம் தெரியுது. மண்ணை கொண்டே கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான வீடுங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கண்டிப்பாக அதில் பூச்சி பாம்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே கனகான புத்தரி எங்கே போயிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இந்த விளக்கு மாடம். இது வந்து கிச்சனுக்கு வந்து விளக்கறி இருக்கா, அந்த மாடம் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். இந்த வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. வாங்க நீங்கள் அடுத்த அந்த தெரு வந்து ஊரவை போய் பார்க்கலாம். பாருங்களேன், இது வந்து அலமாரி.
அலமாரின்னு சொல்லுவாங்க. இதுலேயே கதவு நிலையெல்லாம் பண்ணி இதுலேயே வச்சு அடைச்சிக்கிற மாதிரி, பொருட்களை வச்சு அடைக்கிற மாதிரி நம்ம இப்போ பீரோ வச்சுருக்கோம். அப்போ வந்து செவத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். எவ்வளோ இங்கே பாருங்களேன். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த தொட்டில் கட்டுறதுக்கு, குழந்தை தொட்டில் கட்டுவதற்கு, அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அந்த வளையங்களை பயன்படுத்திருக்காங்க. இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மட்டும் தான் எஞ்சி இருக்குது. இந்த ஜன்னல்கள்லாம் பாருங்களேன், பூரா தேக்கில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தேக்கில் பண்ணதான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வாங்கப்போ அடுத்த போய் பார்ப்போம். இந்த ஊருக்குள்ளே போய் அடுத்து பார்க்கலாம். இந்த ஊரில் எவ்வளோ வீடு இந்த மாதிரி இடிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய வீடு, இது எவ்வளோ பெரிய ஒரு இப்படி சொல்கிற விவசாயி வாழ்ந்துருப்பாங்கன்னு. இந்த வீடு வந்து தரமட்டம் ஆயிடுச்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தான் எஞ்சி இருக்கிறது. இந்த பனங்கை வந்து ரொம்ப பழமானது. பராமரிப்புனால எத்தனையோ வருஷங்கள் இருக்கும். இப்போ பாருங்களேன், தண்ணி விழுந்து 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 இது இந்த இடம் போய் திருச்சி பாருங்க. இது எப்போ விழுகுன்னு தெரியாது, அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஒரு தெருவுக்கு போகிறோம். அங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்க. கோவில் இல்லாதவர்களும் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவில் இருக்குது, குடியிருக்க தான் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க, ஆளே இல்லை. இப்போ அந்த தெருவு தான், கோயிலுக்கு போகிற தெருவு தான், அது ரோடு தான். இது ரொம்ப பெரிய ரோடாக இருந்தது. இப்போ செடிகள்லாம் முளைச்சி சின்ன ரோடாக ஆகிடுச்சு பாருங்க. ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க. அதெல்லாம் இடிஞ்சு சுத்தமாகிடுச்சு. ஆனால் கரண்ட்டு சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்க. அங்கே 2 வீடு இருக்குது அந்த பக்கம். இதுலேருந்து வீடுகள்லாம் மொத்தமாக இடிஞ்சிருச்சு. இந்த அந்த இது இந்த கீழே இந்த பேஸ் சொல்லுவாங்களே, அந்த பேஸ் மட்டும் தெரியுது பாருங்க. இந்த வீடுகள்லாம் இடிஞ்சிருச்சு. இந்த வீட்டு நம்ம அந்த உள்ளே போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வெளி தோட்டத்துக்கு இருந்து பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த வீடையும் பாருங்க. இந்த வீட்டில் 2 திண்ணை இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடுமே இடிஞ்சிருச்சு, இடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய திண்ணை போட்டிருக்காங்க பாருங்களேன். யாருமே இல்லை இந்த வீட்லேயும். அங்கே 2-3 வீட்டில் மட்டும் ஆள் இருக்காங்க. அந்த 3 வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கே ஒரு பெரிய வீடு பாருங்கள். இந்த வீட்லேயும் ஆள் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ள போக பயமாக தான் இருக்குது. உள்ள பாருங்கள், பெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ட்ரங்க் பெட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. வந்து பாருங்களேன், ட்ரங்க் பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் கரண்ட் சர்வீஸ்லாம் வாங்கி இதாகிடுச்சு போல. வீடு மொத்தமாக விழுந்துருச்சு. உள்ளே போக முடியாது, ஏன்னா இது எப்போ விழுவும் தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நிலையெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே ஒரு வீடு பாருங்கள், மொத்தமே தரமாட்டம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செவர் மட்டும்தான் இருக்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், அது போகிற மண்மேடு தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக அது இடிஞ்சு மேடாயிருச்சு, மொத்தமாக மேடாயிருச்சு அந்த பக்கம்லாம். இது ஒரு பெரிய ஒரு வீடு, காரோட. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு வீட்டை பாருங்களேன். இந்த வீட்டை பாருங்கள், இந்த வீடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மண் வச்சு, அதாவது பச்சை செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. 2 பக்கம் சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. இந்த வீடு இடிஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கிட்ட வந்து பாருங்களேன், உள்ள இது வந்து 2-3 ரூமாக இருக்குதுக்குள்ளே. அவங்க உள்ளே போய் பார்ப்போம். பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அகலமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வீட்டை சிமெண்ட் போட்டிருக்காங்க. செவரெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. செவரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து 2 வீடாக கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தவங்க வர மாதிரி, இந்த பக்கம் ஒரு வீடு வர மாதிரி கட்டியிருக்காங்க. 2 வாசல் வச்சு. உள்ள பாருங்கள், அம்மி எவ்வளோ அரைச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த அம்மி ரொம்ப வந்து தேஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன் உள்ள வீடு. செங்கல் சூளையில் வேலை பார்த்துருப்பாங்க போல. இங்கே பாருங்க, இதுதான் செங்கல் சூளையில் அந்த செங்கல் அச்சு. செங்கல் சூளை வச்சுருப்பாங்க போல். அந்த அச்சு அப்படியே இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு செங்கல் 2 செங்கல் அப்படியே மண்ணில் வச்சு எடுக்கிறது. இதில் பாருங்கள், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் லாப்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் விட்டுருச்சு. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீட்டில் பாருங்களேன், நிறைய மரப்பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. மரப்பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பயமாக இருக்குங்க. அடுப்பை பாருங்கள், பரம்புன்னு சொல்லுவாங்க. இதான் பரம்பு போட்டு அடிக்கிறது மாட்டுக்கு. தொட்டி கட்டையெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். தொட்டில் வைக்கிற கட்டை, தொட்டில் யானை வச்சு ஆடுவாங்க இல்லையா, அந்த கட்டை எப்படிலாம் இருக்கு பாருங்க. நிறைய மரப்பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பழைய ஃபோட்டோ தொங்குது. ஆனால் அதோட இது ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ அற்புதமான வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா. நிலைமையை பாருங்கள், ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டில் எவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க, எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த வீட்டில். இந்த வீடுகளை இடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. ஏன்னா கரண்ட் சர்வீஸ் எல்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே வருங்க, மரமெல்லாம் முளைச்சி இந்த பக்கம் வந்துருச்சு. மரமெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. 2 வீடாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. வாங்க அந்த வீட்டை போய் பார்ப்போம். இது ஒரு பெரிய கிராமமாக இருந்தது. இன்றைக்கி அழிஞ்சு ஒரு 5 வீடு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி.
4-5 வீடுகள் இருக்கிறதா இருக்குது. அந்த வீடுமே சனி ஞாயிறு தான் வர்றாங்க. அப்புறம் போய் எங்கே பாருங்களேன், இந்த வீட்டில் ஒரு என்ன விசித்திரம்னா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மண்பானை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அரிக்கன் லைட்டு, இதான் பழைய காலத்து அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அரிக்கன் லைட்டு தொங்குது. அன்றைக்கி பாருங்க பாத்திரங்கள் வைப்பதற்கு இந்த மாதிரி பலகையில் இந்த மாதிரி கம்பி அடைஞ்சு இதில் தான் பாத்திரங்களை வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் அமைப்பு இங்கே இருக்குது. எப்படிலாம் இடிஞ்சு கிடக்கு பாருங்கள் வீடு. செல்ஃபோன் சார்ஜ் ஒயர்லாம் கிடக்கு உள்ள. இந்த வீடை விட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க எல்லாருமே. இந்த பக்கம் இருக்கிறது இடிஞ்சிருச்சு, மொத்தமாக இடிஞ்சிருச்சு இந்த சைடு. அதனால் அடைச்சி வச்சுருக்காங்க, எது வரக்கூடாதுன்னு இருக்கா அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் மேல் பக்கம் பூரா போயிடுச்சு. இந்த மாதிரி அநேக கிராமங்கள் வந்து என்னென்னா பிழைப்பு தேடி பிழைப்புக்காக போயிடுறாங்க. இங்கே பாருங்களேன், தயிர் கடைகிற மத்து, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ பெரிய மத்தாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் இது தாங்கும். ஏன்னா ஃபுல்லாமே இந்த டேமேஜ் ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக டேமேஜ். இது விழுந்துச்சுன்னா மொத்தமாக விழுந்துடும். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்க செவரெலாம் விழுந்துருச்சு. ஒரு கோவில் மட்டும்தான் இங்கே இருக்குது. 2 கோவில் மட்டும்தான் நல்லா கட்டியிருக்காங்க. இருக்கிற வீடுகள் எல்லாம் இடிஞ்சிருக்கு, ஆளுகள் இல்லை. இவங்க வந்து அதாவது இதெல்லாம் பொழப்பு தேடி திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, சிவகங்கை அப்படி போயிட்டாங்க. திருப்புவனம் அதுக்கு கேட்டால் போய் குடியிருக்காங்க. யாருமே இங்கே இல்லை. வீட்டுக்காரங்க யாரும் வீட்டை பார்த்துக்கல போல. இந்த வீடை பாருங்கள், இந்த ரோடு இப்படி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் இந்த ஊரை இப்படி தெரியுதுன்னு. எவ்வளோ அப்படியே பழைய படங்களில், அந்த பேய் படங்களில் பார்க்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு வீடுகளுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஒரு வீடு நல்லா இருக்க வீடில் மட்டும் வராங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சென்ட்ரிங் போட்ட வீடு. அந்த வீட்டில் வந்து ஆள் வந்துட்டு போகிறாங்க. இங்கே ஒரு வீட்டில் தனியாக ஒரு ஐயா ஒரு அம்மா இருக்காங்க. ஆனால் இந்த ஊரே மொத்தமாக அழிஞ்சிருச்சு வீடுகள். இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு துருப்பிடிச்சு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு பாருங்கள். வெறும் இதில் தான் நிற்கிது, யார் ஏறக்கூட முடியாது மேலே. அப்படி இருக்குது. கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது பாருங்க, இதுக்குள்ளே போகவே முடியாது, புதரு. அதான் அந்த தொழுவோம் அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அந்த பக்கம் ஃபுல்லாக செடியாக இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த ஒரு வீடு இடிஞ்சிருச்சு. இது ரோடு. இந்த ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் டேங்குகள் தான் இந்த ஊரில் புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த 5 குடும்பத்துக்காக கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துலேருந்து. இந்த வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இடிஞ்சு கிடக்குன்னு. எவ்வளோ பெரிய மதில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செவரோட அகலத்தை பாருங்கள், ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்க. அதில் 4 வீடு இருந்து வரிசை அடைஞ்சிருச்சு. இப்போ இந்த தெருவை பாருங்கள் எப்படி இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். அந்த தெருவை பாருங்கள், ஆளே இல்லை. யாராவது பார்க்க முடியாது. அந்த தெருவில் யாருமே கிடையாது. இந்த வீடுக்கு இப்படி ஒரு மயான அமைதியோடு இங்கே இருக்குது. சுற்றி கருவேலை தான். விவசாயமும் இந்த பக்கம் அதிகம் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் விவசாயம் மழை இதெல்லாம் இல்லை, அதிக விவசாயம் இல்லை. இது வந்து எப்படின்னா கடைக்கோடி கிராமம், சிவகங்கை மாவட்டத்துக்கு கடைக்கோடி கிராமம். அந்த பக்கம் போனால் விருதுநகர் மாவட்டம் ஆரம்பம், இங்கிட்டு போனால் நெடுங்குளம் மதுரை மாவட்டம் ஆரம்பம். இதுக்கு இடையில தான் இந்த சிவகங்கை மாவட்டம் அதில் ஸ்டார்ட் ஆகுது. கடைக்கோடி கிராமமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, எப்படி வாழ்ந்த ஊர், இதில் எவ்வளோ பேர் இருந்திருக்க மாட்டாங்க, எவ்வளோ குழந்தைகள் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி 4 குழந்தைகள் தான் இங்கே இருக்காங்க. 5 குடும்பங்கள் தான் இங்கே இருக்குது. அநேக வீடுகள் இடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில வீடுகள் வந்து எப்போ இடிஞ்சு விழுந்துரும் அந்த மாதிரி நிலமையில தான் இந்த வீடுகள்லாம் பார்க்க முடியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு கிராமம், அதாவது காந்தி சொல்லியிருக்கிறாரு, கிராமங்கள் தான் நகரத்தின் வளர்ச்சி. இன்றைக்கி கிராமமே வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வசதி வாய்ப்பும் வேலைகளையும் தேடி நகரத்து பக்கம் போனனால இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையும் இடிஞ்ச நிலைமையுமா இருக்குது. இன்றைக்கி இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்களாம் பல ஊர்களில் இருக்காங்க. ஆனால் ஏதோ சாமி கும்பிட மட்டும் இங்கே வருவாங்க போல். இந்த கிராமம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள் பேச்சில்லா கிராமங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இதுவரும் பேச்சு வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கிராமம் தான் அந்த தவத்தாரேந்தல் ஊராட்சியில் இருக்கக்கூடிய டி கொட்டம் என்ற கிராமம். எவ்வளோ பெரிய கிராமமாக இருந்து பாருங்கள். இங்கேருந்து இதில் ஃபுல்லாக வீடுகள் இருந்ததும் அந்த பக்கம் வீடுகள் இருந்ததும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 70-80 வீடு இருந்தது. இன்றைக்கி வெறும் 5-6 வீடு தான் இருக்குது. ஒரு 10-20 வீடு இடிஞ்ச வீடுகளை பார்க்குறேன். சுத்தமாக இடிஞ்ச தரமாட்டமான வீடுகள் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிராமங்கள்லாம் கண்டிப்பாக இப்போ புத்துணர்வு பெற வேண்டும். இதை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக கிராமத்தை ஊக்குவிச்சு நிறைய கிராமங்களில் குடியிருக்கணும். நம்ம டவுன்லேயே குடியிருந்து நிறைய வாழ்க்கைகளை வாழ்ந்து எப்படி சொல்கிறோம், இடைஞ்சல்லே வாழ்ந்துட்டு போயிடும். பொல்யூஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் நம்ம வாழும்போது
அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இயற்கையோட ஒன்றி வாழக்கூடியது இருக்கும். ஆனால் இந்த கிராமங்களே இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் வந்து கிராமத்தை வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒருத்தர் வந்து நிற்கிறார், இதுதான் அந்த வீட்டுக்காரரு. இந்த ஊர் ஏன் அழிஞ்சு போச்சு தெரியலையா? முன்னாடி இருந்துச்சா? எத்தனை வீடுகள் இருந்தாங்க இங்கே? இல்லை, எத்தனை பேர் இந்த ஊரில் இருந்தாங்க? இங்கே இருந்து இந்த ஊர் மொத்தம் எத்தனை வீடுகள் இருந்திருக்கும்? 10 வீடுகள். எவ்வளோ இப்போ இருக்கிறது? இல்லை நிறைய இருந்துச்சு. இப்போ 10 வீடு இருக்குது. 10 வீட்லேயுமே 5 வீடு தான் ஆள் இருக்காங்க. அவங்க வீடு அதான் அந்த பையன் ஒரு பையன் இருக்கான். இப்போ ஒரு 5 வீடு தான் இங்கே இருக்குது. நல்லா இருக்கிற வீடு, ஆளுகள் இருக்கக்கூடிய வீடே 5 வீடு தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் அதாவது கிராமங்களை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக நம்மளும் எல்லாம் முயற்சியே செய்வோம். இந்த மாதிரி பேச்சிலா கிராமங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களாக போய் தேடி பார்ப்போம். தேடி பார்த்து அந்த கிராமத்தோட நிலைமைகளை பற்றி நம்ம சொல்லுவோம் அடுத்து. ஆமாம், அதுக்கடுத்து வந்து இங்கே பாருங்கள், இந்த குழந்தைகள் 4 பேர் தான் இங்கே வந்து திருப்போணம் போய் தான் படிச்சுட்டு வரணும். அதை விட்டால் நெடுங்குளம் போகணும். நெடுங்குளம் இந்த பக்கம் இருக்குது, நெடுங்குளம் இருக்குது. இது 2 தான் போய் பிள்ளைங்க படிக்கக்கூடாது. மதுரை மாவட்டத்துக்கு போகணும், இல்லைன்னா திருப்போணத்துக்கு போனோம்னா அது சிவகங்கை மாவட்டம். இது சிவகங்கை மாவட்டம் தான். ஆனால் இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டமாக இருக்குது, இந்த பக்கம் போனால் மதுரை மாவட்டம். சென்ட்ரல் பிளேஸ் அமைஞ்சிருக்கு இந்த தவத்தாரந்தல்னு சொல்லக்கூடிய கிராமம். பாருங்க, நம்ம அடுத்த தெருவுக்கு போகிறோம். இந்த தெருவை விட்டுட்டு அங்கே அந்த ஒரு தெருவு எடுத்துகிட்டு விட்டோம்னா அடுத்த தெருவுக்கு போயிடும். இந்த தெருவில் பாருங்கள், இங்கேருந்த வீடுகள்லாம் இடிஞ்சிருச்சான். இந்த ஓடுகள், இந்த மிச்சங்கள் கிடக்கு பாருங்க. இந்த பக்கம்லாம், இந்த பக்கம் மேட்டில் மேடெல்லாம் வந்து பூரா வீடு இடிஞ்சனால அந்த மேடுகள்லாம் இருக்குது பாருங்க. அதில் செங்கலுடைய அந்த மிச்ச எச்சங்கள்னு சொல்லுவாங்க, அதான் இருக்குது. இங்கே இருந்த வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. இங்கே இது தனியாக இருக்குது ஒரு வீடு. இங்கே ஒரு வீடை பாருங்களேன், இந்த வீடும் இடிஞ்சு சுத்தமாயிருச்சு, பூரணமாக இடிஞ்சிருச்சு. இது ஒரு தெருவு. இந்த தெருவில் வந்து எந்த வீடுமே இல்லை. இந்த பக்கம் ஒரு வீடு இல்லை, இந்த பக்கம் வீடு இடிஞ்சிருச்சு. வாங்க அந்த தெருவுக்குள்ள போய் வாட்டு வருவோம். பாருங்களேன், முருகப்பெருமான் உள்ளே இருக்கார் பாருங்கள். முருகப்பெருமானோட ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம். வாங்க இப்படியே போவோம். இந்த வீடு, இது ஒரு தெருவில் எந்த வீடுமே இல்லை. இந்த பக்கம் இருக்க வீடு, அந்த அங்கே ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கு பாருங்க. இந்த வீடு இடிஞ்சிருச்சு. இது ஒரு 6-7 வீடு இருக்கும்போது 7 வீடுமே இல்லை, ஃபுல்லாமே இடிஞ்சிருச்சு. பாருங்களேன், இங்கெல்லாம் இந்த வீடு இடிஞ்சு மொத்தமாக ஒன்றுலாம் போயிடுச்சு. இல்லை 10 வீடு இருந்திருக்கு போல அந்த தெருவில், எந்த வீடுமே இல்லை. எந்த வீடு அங்கெல்லாம் நல்லா பெரிய வீடாக இருந்திருக்கு, அந்த வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு இடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக அந்த வீடுலாம் இடிஞ்சிருச்சு. இடிஞ்சு பூரா இடிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது மொத்தமாக இடிஞ்சிருச்சு இந்த வீடெல்லாம். வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, வீடு உடஞ்சி எப்படி நிற்கிது பாருங்கள். அந்த செவரும் அந்த ஓடும் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? எப்போ வேணாலும் விழுகலாம், அந்த லெவலில் நிற்கிது. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உள்ளே அந்த மண் மொடான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய கவுத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நெல் அவிக்கிறதுக்காக. நெல் அவிக்கிறதுக்கு, வீட்டில் எதுவும் கல்யாணம் வந்தால் அதில் சோறாக்குவாங்க அப்போ அந்த காலத்தில். அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளே போக பயமாக இருக்குது, வாங்க போவோம். இப்போ பாருங்கள், இந்த கல் வச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் விழுந்துருச்சு, எப்போ விழுதுன்னு தெரியாது, அப்படி இருக்குது, பயமாக இருக்குது. 2/241 2வது வார்டில் 241வது வீடுன்னு போட்டிருக்காங்க நம்பர். பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவுன்னு பாருங்களேன். கதவுல பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சித்திர வேலைப்பாடு வச்சுருக்காங்க. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் பூரா பித்தளை கும்மல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பித்தளை கும்மல் கொடுத்துருக்காங்க. பயமாக இருக்குது இந்த வீட்டை பார்க்கறதுக்கு. லைட்டாக உள்ளே போவோம். இங்கே முருகப்பெருமான் இருக்கார் பாருங்க. விழுந்துருச்சு, எல்லாமே சுத்தமாக விழுந்துருச்சு. ஏன்னா தொட்டா கீழே விழுந்துடும், அப்படி இருக்குது. அங்கே பாருங்கள், முருகப்பெருமான் உள்ளே இருக்கார் பாருங்க, அழகான முருகப்பெருமான் இருக்கார். இந்த மண்மொடான்னு சொல்லுவாங்கல்ல, எதாவது மண்மொடா. இதுவெல்லாம் பரன் போட்ட வீடு, பரன் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பரனில் எல்லா ஜாமானும் பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய ஒரு விவசாயிகள் வாழ்ந்த வீடு. இவ்வளோ ஜாமான்கள் வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ விளைஞ்சிருக்கு, அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது, இது கிச்சனாக இருந்திருக்கும் போல். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாமே வந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த அலமாரி தான் நிறைய இருக்குது. வீடு மொத்தமாக எழுந்து தகர்ந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே ரொம்ப பாருங்களேன், மேலே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. வாங்க வெளில போயிடுவோம்.
பாருங்க, இப்போ நம்ம அந்த இந்த தவத்தாரேந்தல்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் இந்த டீ கொட்டம் இந்த ஊரை பார்த்துருக்கோம். இந்த ஊர் எவ்வளோ பெருசாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு தெருவு, அங்கே ஒரு தெருவு, அங்கே 2 தெருவு இருக்குது. இதில் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு வீடு 2 வீடு தான் இருக்குது. இந்த தெருவு ஒரே வீடு தான், இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. இந்த வீடு இடிஞ்சிருச்சு, எந்த வீடுமே கிடையாது. அப்போ எவ்வளோ வாழ்ந்த மக்கள் மனசில் இங்கே வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த இடம் இடிஞ்சு மொத்தமாக பாதி வீடு இப்போ இதாக பாதி வீடெல்லாம் இடிஞ்சு மண்ணோட மண்ணாயிருச்சு. கண்டிப்பாக இது மாதிரி கிராமங்களை பாதுகாப்பது நம்மளோட கடமை. அதாவது எல்லாரும் கிராமத்தில் குடியேறணும்னு நம்மளும், அதாவது கிராமமாக இருந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது நல்லது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்தை விட்டு மொத்தமாக மறந்துட்டு டவுனில் போய் குடியிருக்காங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்கு, எல்லோரும் டவுனில் போய் தன்னுடைய வசதிக்காக குடியிருக்காங்க. ஆனால் சொந்த மண்ணை மறப்பது ரொம்பவும் வருந்தத்தக்கக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி கிராமங்களை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் இந்த மாதிரி கிராமங்களுக்கு நிறைய அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தா எல்லாரும் கிராமத்தை விட்டு போக மாட்டாங்க. குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, சாலை வசதி இன்னும் போடாமல் இருக்காங்க நினைக்கிறேன். அதை போட்டு கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கிராமங்களில் வாழ்வது சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கிராமத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.